கோவையில் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட பிரிவைச் சேர்ந்த 19 வயது பொறியியல் மாணவர் அமுதனை 20 பேர் கொண்ட ஒரு கும்பல் சென்ற திங்கட்கிழமை அடித்து கொலை செஞ்சுருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை நான் ஏற்கனவே இந்த அவையில் எழுப்பும்பொழுது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இது ஒரு கோஷ்டி பூசலால் நடந்த தகராறு, நடந்த கொலை என்று இங்கே பதிய வைத்திருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்தில் நிலவும் போதைப்பொருள் பழக்கத்தை பற்றி நாம் இங்கே அனைவரும் அறிந்த விஷயம்தான். ஏற்கனவே உலக இன்டர்நேஷனல் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் என்ற நபர் டெல்லியில் கைது செய்யப்பட்டார். அவருடனும் அப்போது இருந்த முதல்வர் குடும்பம் முதல் அமைச்சர்கள் வரை அதிகாரிகள் வரை அனைவரும் எவ்வளவு தூரம் தொடர்பில் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும். இதுவரை அந்த நபர் சம்பந்தப்பட்ட எந்த வழக்கும் தமிழ்நாட்டில் பதிவு செய்யவில்லை. கடந்த 5 ஆண்டுகளில் எல்லா வகையிலும் போதைப் பொருள் கல்லூரியிலிருந்து எல்லா இடங்களும் அதிகமாக இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை தடுக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து வகையிலும் தேவையான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் அனைத்தையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார். நமது அரசின் கொள்கையும் போதைப் பொருள் அனைத்து வகையிலும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய முக்கிய கொள்கை. இந்த கடந்த ஆட்சியில் இந்த ஜாஃபர் சாதிக் போன்ற இன்டர்நேஷனல் போதை கடத்தல் மன்னன் எப்படி முதலமைச்சர் குடும்பம் முதல் அனைத்து அமைச்சர்கள் வரை தொடர்பில் இருந்தாரோ அது போன்ற எந்த ஒரு சம்பவமும் இதுமேல் நடக்காமல் தடுப்பதற்கான தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் கண்டிப்பாக எடுப்பார் என்பதை உறுதியாக சொல்லிக்கிறோம். நாங்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கோம், ஒரு கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் குறிப்பிட்ட அந்த போதை கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் சம்பந்தப்பட்ட எந்த பேரையும் நான் சபை நாகரிகம் கருதி சொல்லவில்லை. அதே நேரத்தில் அந்த வழக்கில் ஒன்றிய அரசு டெல்லியில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு தான் தவிர்த்து இங்கே எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை. அவரை காப்பாற்றும் முயற்சியாக நடந்தது. இவர்கள் தேவைப்பட்டால் யார் யாருடன் எந்தெந்த வகையில் புகைப்படம் எல்லாம் அப்போது சமூக வலைதளத்தில் எல்லாத்திலும் வெளியானுச்சு. சபை நாகரிகம் கருதி நான் அதை வெளியிடவில்லை, யாருடைய பெயரையும் குறிப்பிடவில்லை. அதை அவர்கள் இத்தோடு நிறுத்திக் கொண்டால் நல்லது. கண்டிப்பாக நம்மளுடைய அரசு எந்த வகையிலும் போதைப் பொருள் கடத்தலை தடுக்கவும் போதைப் பொருட்களை தடுக்கவும் தான் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். எதிர்கட்சி தலைவர் பாருங்க, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் என்ன அவர் அலோவ் பண்ண போறீங்களா இல்லையா? அவர் அலோவ் பண்ணுங்க. எதிர்கட்சி தலைவர் சொன்ன பிறகு நீங்களே எப்படி உட்காருங்க, எல்லாரும் நீங்க பேசுங்க, மற்றவங்க எல்லாம் உட்காருங்க. எதிர்கட்சி தலைவர் என்று நான் சொன்ன பிறகு அவர் கட்சியை சேர்ந்து நின்று கொண்டு இப்படி செய்வது சரியல்ல. நீங்க மட்டும் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய அமைச்சர் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நபரின் பெயரை சொல்லி இங்கே குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததுமே எங்களுடைய தலைவர் அவர்கள் உடனடியாக அவரை கைது செய்து அவரை எங்களுடைய கட்சியிலிருந்தே உடனடியாக நீக்கிவிட்டோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு அமைச்சரே ஐபிஎல் மேட்சில் பவுடர் நுணுக்கிக்கிட்டு மாத்திரை நுணுக்குன்னு கதை விட்டார். அவர்கிட்ட உங்களுடைய காவல்துறை ஏதாவது விசாரணை நடத்துச்சா? அவர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? மனிதவளத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதாவது ஸ்டேடியமில் இருந்து இந்த மாதிரி நடந்ததுக்கான விளக்கத்தை ஆல்ரெடி அளித்தாச்சு. அதில் அவங்களுக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம், பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். அப்படி இவங்க சொல்கிறாங்கன்னா அந்த சமயத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்தது. அப்போ ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்கெல்லாம் அந்த மாதிரியான போதைப் பொருள் வித்தாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? அப்போ அதனால ஆதாரம் இல்லாமல் விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமோ தேவையில்லாத பேச எனக்கு கூட தான் இப்ப செய்திகள்ல நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. என்னோட அதாவது என் துறையை சார்ந்த கிட்டத்தட்ட அரசு வேலை கொடுக்கறதா சொல்லி 888 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க. எனக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு. அதனால விளக்கம் அளித்ததுக்கு அப்புறம் அது மாதிரி தேவையில்லாத விஷயங்களை கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்றது பேரவை வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை பற்றி குற்றச்சாட்டு சொன்னால் அதற்கு பதில் சொல்லிட்டார். அதை விட்டு ஒரு ரெய்டில் எங்கேயாவது செக்குது 888 கோடின்னு ஒரு கேஸ் பதிவு பண்ண சொல்லி இடி சொன்னாங்கன்னு சொல்லி பெர்சீவ் பண்ணி அது வேலை கோர்ட்டில் இருக்குது சப்ஜெக்ட். கோர்ட்டில் இருக்கிற சப்ஜெக்டை இவர் கூப்பிட்டு பேசுகிறது எப்படி சரியா இருக்குமா? ஃபுல் விளக்கம் நான் சொல்ல முடியுமா அதுக்கு? இப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் அன்றைக்கு டெப்டி சிஎம் இருந்தாரு. திமுக ஆட்சியுடைய இந்த போதை பழக்க வழக்கம் இந்த 100 நாளில் ஏற்படுத்த முடியாது. இந்த போதை பழக்க வழக்கம் நாங்கள் திருப்பியும் பதிவு பண்றோம். 2020 வரைக்கும் 2020க்கு முன்பு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் இல்லை, உறுதியாக நாங்கள் கூறுகிறோம். ஆனால் இந்த கலாச்சாரம் ஆதாரம் இங்க இருக்கு. ஆதாரம் ஒரு பேச விட சொல்லுங்க. தைரியம் இருந்தால் என்ன பேச சொல்ல விடுங்க. பேசுங்க. உண்மை இருந்தால் அமைதியா இருக்கணும்.
உண்மையற்றவர்கள் தான் சவுண்ட் கொடுப்பாங்க. உண்மை இல்லைன்னா பயம் வந்து எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. எங்க பக்கம் உண்மை இருக்கு, என்கிட்ட உண்மை இருக்கு. எதிர்கட்சி என்ன சொல்ல இல்ல என்ன சொல்ல வர்றான்னு தெரியாம நிறுத்துக்கணும். என்ன அர்த்தம்? திமுகவுடைய எதிர்கட்சி அங்க 57 பேர் இருக்காங்க. நாங்க எந்திரிச்சோம்னா அந்த சபையை அவங்க பேசவே முடியாது. எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நாங்க எந்திரிச்சோம்னா அதாவது மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் கடைசியில் கூறிய வாசகம் மற்றும் நீக்கப்பட்டு சொல்லிவிட்டேன். நீங்க உட்காருங்க. நீங்க எனக்கு புரியல. கொறடா அவரா இல்ல நீங்களா எனக்கு தெரியல. உங்க கொறடா நிக்கிறார், நான் நிக்கிறேன். நீங்க தொடர்ந்து பேசினா என்ன அர்த்தம்? முக்கியமான இன்னொரு ப்ரூஃப் சொல்றோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இதை பத்தி சொல்லணும். முக்கியமான ஒரு ப்ரூஃப், பாலியல் தொந்தரவில் 2.5 வயது பெண் குழந்தை பலி. கற்பழிச்சது திமுகவுடைய உறுப்பினர். 2.5 வயது குழந்தையை கற்பழிச்சது 2.5 வயது குழந்தையை கற்பழிச்ச திமுகவுடைய உறுப்பினர். இதை பத்தி இதற்கு முன்பு டெப்டி சிஎம் இருந்த இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் 2.5 வயது குழந்தையை திமுக உறுப்பினர் கற்பழிக்க பொழுது என்ன பேசினார், என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? போதை ஆன்டி ட்ரஸ்டுக்கு எதிராக எத்தனை மீட்டிங் இந்த 5 வருஷமா பதிவு பண்ணாங்க. அயலகத்துறை என்பது மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த ஆதாரங்கள் எல்லாம் திமுக ஆட்சியில் போலீஸ் கொடுத்த அறிக்கை. இது வந்து தமிழக வெற்றி கழகத்தோட அறிக்கை கிடையாது. இது போலீஸ் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஹோம் மினிஸ்டரா இருக்கும் பொழுது அன்றைக்கு கொடுத்த டிஜிபி, அன்றைக்கு இருந்த எஸ்பிக்கள் கொடுத்த ஆதாரம் இது. போக்சோ வழக்கு கிட்டத்தட்ட 40-60% ஒவ்வொரு ஆண்டும் ஏறி இருக்கு. 2.5 வயது குழந்தையை கற்பழித்து திமுக உறுப்பினர்னு எஃப்ஐஆர் போட்டது உங்களுடைய அரசு தான். அதை தான் நாங்க பதிவு பண்றோம். அதுவும் மக்களுடைய பிரஷருக்கு வந்த பிறகு அந்த நடவடிக்கை எடுத்தாங்க. அதனால இந்த போதை பழக்க வழக்கம்ங்கிறது 100 நாட்கள் உருவாகல. இதை அடித்தளத்தில் உருவாக்குனது திமுக தான். அதனால்தான் மக்கள் உங்களை தூக்கி எறிஞ்சிருக்காங்க. உங்களுடைய தோல்விக்கான காரணம் போதை பழக்க வழக்கம். இதை நாங்கள் உறுதியாக இங்க பதிவு பண்ணிக்கிறோம். எங்களுடைய தலைவர் ஆட்சியில் உறுதியாக அரசியல் தலையீடு இல்லாமல் யாராக இருந்தாலும் கடுமையான கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறதை நாங்கள் இங்கு உறுதி கொடுக்கிறோம். எங்களுடைய எதிர்க்கட்சியினுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு அரசினுடைய கவனத்திற்கு இந்தந்த சம்பவங்கள்லாம் நடைபெற்றிருக்கிறது கவனத்தை தான் கொண்டு வரார். இல்லைங்க, கவனத்தில் குறிப்பிட்டிருக்கிற விஷயத்தை பற்றி மட்டும்தான் பேச அனுமதியை தவிர தமிழ்நாடு முழுவதும் சம்பவங்களை வரிசைப்படுத்துகிற போது பதில் சொல்கிற உரிமை நான் அவங்களுக்கு தரணுமா இல்லையா? ஒரே நிமிஷம். நாங்கள் எதிர்க்கட்சியில் இருக்கிற அனைவரும் எழுப்பிய கேள்விக்கு அரசின் சார்பாக உரிய விளக்கங்கள் இல்லை. எனவே அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். இதை கொஞ்சம் சத்தம் போடாது போங்க. இல்லை போகலாம், கொஞ்சம் அமைதியாக போங்க. அனுப்பிக்கிறேன். போட்டோம் கொஞ்சம் அமைதியாக. கொஞ்சம் அமைதியாக வெளியேறுங்க. அமைதியாக வெளியேறுங்க. அமைதி